அபிமான் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்லா பரவலா படர்ந்து துளுர் இந்த வெள்ளை படுறது இல்லாத பாம்பு கோடு மாதிரி விடும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. செடி நல்லா பசுமையாக நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா FL77 வந்து பார்த்திங்கன்னா, பூவுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. பூ எடுக்கிறதுக்கு நல்லா பூ நிறையா குரோத் நல்லா நிறையா வரும் அப்படின்னு சொல்லி பூவுக்காக கொடுத்தாங்க. செடி கொஞ்சம் வளர்ந்து வந்து பூ ஈன்ற டைமில் கொடுத்துருக்குங்க. அதனால் பூ நல்லாவே எடுத்திருக்கு. தலை வரைக்குமே பூ வருங்க. FL77 கொடுக்கறதுனால தலை வரைக்குமே பூ நல்லாவே இருக்குது. இன்னுமே பாருங்கதா, இது வரைக்குமே பூ எடுத்திருக்கு. வணக்கங்க. தருமபுரி மாவட்டம் இது வந்து மூலக்காடு முத்துப்பூசாரி ஒரு ஊருங்க. இது பேர் வந்து மானுவேலுங்க. தக்காளி ஒரு 1/2 ஏக்கர் வச்சுருக்குங்க. பயிர்னு எதுவும் ஸ்டார்ட் பண்ணிங்க. பூ வைப்பேங்க, பூச்செடி. அது இன்னும் ஆவணியில் தான் வைப்பேங்க. செல்லில் ஆட் பார்த்தேங்க. அதெல்லாம் பார்த்து ஆர்டர் போட்டேங்க. தக்காளிக்கு தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. இது வச்சு இப்போ 2 மாதம் ஆகுதுங்க. இது 765 765. ஃபஸ்ட்டு அபிமான் கொடுத்துச்சு, வேருக்குன்னு சொன்னாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பூ டைமில் FL77 கொடுக்க சொன்னாங்க. இது நல்லா துளுர் நல்லா வருதுங்க. கொஞ்சம் நல்லா பசுமையாக இருக்குது செடி. ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குது. ஆர்கானிக் முறையில் கொடுக்குறது நல்லா இருக்குது, பரவாயில்ல. அபிமான் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்லா பரவலாக படர்ந்து துளுர் இந்த வெள்ளை படுறது இல்லாத பாம்பு கோடு மாதிரி விடும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. செடி நல்லா பசுமையாக நல்லா இருக்குது. ஆனால் அவங்க வந்து 100 லிட்டருக்கு 300 ml கலந்து கொடுக்க சொன்னாங்க. செடிக்கு கொடுக்க சொன்னாங்க. ட்ரிப்பிள் இருந்தால் ட்ரிப்பில் விடலாம். அப்படியே அதான் நம்ம வேருக்கு கொடுத்துருந்தோம். வேருக்கு கொடுக்கும்போது ஸ்ப்ரேயரில் கொடுக்கும்போது அது வந்து 16 லிட்டர் தண்ணி தான். 16 லிட்டருக்கு 16 3 டேங்காக அடிப்பேன். 1 லிட்டரை வந்து 3 டேங்காக அடிப்பேன். 1 லிட்டர் 3 டேங்காக அடிக்கும் போது எத்தனை லிட்டர் தண்ணி வரும்? 16 30 40 50 லிட்டர் தண்ணி தான். 1 லிட்டருக்கே 50 லிட்டர் தண்ணி தான். ஸ்ப்ரேயர்லேயே அப்படியே மோட்டர்லேயே பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ 1 லிட்டர் மருந்தை 3 டேங்காக, அது வந்து 16 லிட்டர் தான் அந்த டேங்கு. அப்படிங்கும் போது அது கொஞ்சம் நம்ம கொடுத்ததே சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா FL77 வந்து பார்த்திங்கன்னா, பூவுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. பூ எடுக்கிறதுக்கு நல்லா பூ நிறையா குரோத் நல்லா நிறையா வரும் அப்படின்னு சொல்லி பூவுக்காக கொடுத்தாங்க. செடி கொஞ்சம் வளர்ந்து வந்து பூ ஈன்ற டைமில் கொடுத்துருக்குங்க. அதனால் பூ நல்லாவே எடுத்திருக்கு. ஒரு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 300 ml ஒரு டேங்க்கு. 16 லிட்டருக்கு 300 ml கலந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க செடி மேலே. 2 டைம் ஸ்ப்ரே பண்ணியிருக்குது. இப்போ இன்னொரு டைம் வாங்கி வச்சுருக்குங்க. FLனால பூ நல்லாவே நிறையா எடுத்திருக்கு செடியில். ஃபஸ்ட்டு செடி வந்து இவ்வளோ இருக்கும்போது அடிச்சுங்க. அப்புறம் FL அடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் வச்சதுங்க. தலை வரைக்குமே பூ வருங்க. FL77 கொடுக்கறதுனால தலை வரைக்குமே பூ நல்லாவே இருக்குது. இன்னுமே பாருங்கதா, இது வரைக்குமே பூ எடுத்திருக்கு. FL கொடுத்ததுனால நல்லா பூ நல்லா குரோத் வந்திருக்குங்க. காய் வந்து நல்லா சைனிங் தான். காய் நல்லா இருக்குது. லோக்கல் மருந்து அடிக்கும் போது அந்த காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு அப்படியே வெளுத்த மாதிரி இருக்கும். இந்த FL77 கொடுக்கறதுனால அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக நல்லா இருக்குது. ஆர்பிக்ஸ் கொடுத்ததுனால காய் கொஞ்சம் நல்லா ஊறி வருதுங்க. கொஞ்சம் பெருந்தன்மையாக வருது. ஷைனிங்காக அதுலேயும் பார்த்திங்கன்னா, அது அபிமானம் ஆர்பிக்ஸும் 2ம் கலந்து வேறு கொடுத்ததுனால காய் நல்லா ஷைனிங் வருது. காய் நல்லா பெருவனையாக வருதுங்க. நல்லா இருக்குங்க. நல்ல மகசூல் கொடுக்குதுங்க. எடை நம்ம லோக்கல் மருந்து வாங்கி அடிக்கும் போது 20 கிலோ 25 கிலோ ஒரு கிரேடுக்கு வருங்க. இப்போ இந்த ஆர்பிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால 32 கிலோ வருதுங்க. ஃபஸ்ட்டு வந்து வேருக்கு வந்து அபிமான் கொடுத்துங்க. செடி வச்சு ஒரு 20 நாளையில். அப்புறம் பூ வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா FL77 கொடுத்துங்க. இப்போ காய் ஊறுறதுக்கு ஆர்பிக்ஸு கொடுத்தங்க. நல்ல மகசூல் நல்லா இருக்குது. நல்ல குரோத் நல்லா வந்திருக்கு. 3 மருந்தும் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு இங்கே லோக்கல் மருந்து வாங்கி அடிக்கும் போது கொஞ்சம் எல்லாம் வெயிலுக்கெலாம் கொஞ்சம் எல்லாம் செடியெலாம் அப்படி சுட்ட மாதிரி வரும். இப்போ இது 3ம் கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லா செடி நல்லா குரோத் நல்லா இருக்குது. பூ நல்லா இருக்குது. கருள் எதுவும் வராது, நல்லா இருக்குது.